இந்த அனுபவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் பாருங்க, கடல்ல நடக்கிறது. கடல்ல நடக்கும்போது இயேசு கடல்ல நடந்து வருகிறார். மற்றவங்களாம் ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, பரவசம் அடைகிறார்கள். இன்னும் சிலர் இது ஆவேசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை பார்த்த உடனே பேதுரு சொல்றார், ஆண்டவரே இது நீரே, ஆனால் நானும் கடலில் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்றார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய காரியத்தை பாருங்க. கர்த்தர் சொன்ன வா நடந்து வா என்று அவரை அழைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். என்ன சொல்றாராம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருனா ஒரு பாறை, கல் என்பது பொருள். இவருடைய உண்மையான பேர் சீமோன் என்பது. இவர் சொல்றார், கர்த்தர் அவர் கொடுத்த பேரு இந்த பேதுரு என்பது. பேதுரு என்றால் கல், பாறை என்று பெயர். அதை கிரேக்க மொழியில அது பெட்ரோ என்று சொல்வார். பெட்ரோ அப்படின்னு சொன்னா அதை தான் ஆங்கிலத்தில் இவருடைய பேர் பேதுரு என்பதை பீட்டர் என்று சொல்லுகிறார். அந்த கல் பாறைகளுக்கு நடுவிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேரு பெட்ரோ ஆயில், அது பேர் தான் பெட்ரோல் என்று சொல்லுகிறோம். பெட்ரோல் போடும்போதெல்லாம் நீங்க பேதுருவை நினைச்சுக்கலாம், ஏன்னா பேதுருடைய பேர்ல தான் பெட்ரோல் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு. அப்ப அந்த பெட்ரோல் என்று சொல்லுகிற அந்த கல் இருக்கு பாருங்க, அந்த கல் பாறையான் இருக்கிற பேதுருவே, நீ கல் பாறையா இருக்கிறதுனால இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப சபைக்கு நடுநாயகமாக அல்லது சபையினுடைய அஸ்திபாரமாக நான் உன்னை பயன்படுத்துவேன். நீதான் சபை காலங்கள் வரும்போது சபை காலத்தினுடைய மூப்பராக நீ இருப்பாய், அதை கண்காணிப்பாய் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அழைப்பை, ஒரு தரிசனத்தை கொடுத்தாங்க. அப்ப கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் பேதுருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் அவருக்கு தர பெரிய வாக்கு தத்தத்தையும் வைத்திருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்துல தெளிவாக நாம் அதை வாசிக்க முடிகிறது.